கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினால நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. நமது மெய்ப்பனின் குரல் ஊழியங்களின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துதல்களையும் வணக்கத்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு பெரும்பாலான குடும்பங்களில் குடும்ப ஜெபம் என்பது அறவே இல்லாத ஒரு சூழ்நிலை நிலவுகிறது என்பதை அனைவரும் அறிந்திருப்போம். குடும்ப ஜெபம் இல்லாத வீடு என்பது அது கூரை இல்லாத வீட்டிற்கு சமம் என்று சொல்லி நாம் ஒவ்வொருவருக்கும் நன்றாக தெரிந்திருந்தும் ஏனோ அந்த குடும்ப ஜெபங்கள் நம்முடைய குடும்பங்களில் நடைபெறுவதில்லை. பிரியமானவர்களே, குடும்ப ஜெபத்தினால நம்முடைய குடும்பங்கள் ஒரு அரை நூற்றாண்டுகளுக்கு முன்பாக வரையிலும் அல்லது குறைந்தபட்சம் ஒரு 30 வருடங்கள் முன்பு வரையிலும் இந்த குடும்ப ஜெபம்தான் நம்முடைய வாழ்வை மேம்படுத்தியது என்பதை யாரும் மறுக்கவே முடியாது. இந்த குடும்ப ஜெபங்கள் தான் நமக்கு வடிகால்களாக இருந்தது. ஆண்டவருடைய பாதத்தில் குடும்பமாக பிடித்து, ஆண்டவரே எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லி நாம் இந்த குடும்ப ஜெபங்கள் வாயிலாக நாம் ஆசீர்வாதங்களை பெற்று இன்றைக்கு மகிழ்ச்சியாக நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் நம்முடைய உறவுகள் எல்லாம் மேல் நிலையில் இருப்பதற்கு காரணமாக இருந்தது அந்த குடும்ப ஜெபம் மாத்திரமே. பிரியமானவர்களே, உடனடியாக அதை நீங்கள் மீண்டும் துளிர்க்க செய்யுங்கள். உங்கள் குடும்பங்களில் குடும்ப ஜெபங்கள் தடையில்லாமல் நடக்க நாம் இன்றே முனைப்பு காட்டுவோம். மாத்திரமல்ல, கூட்டு குடும்ப ஜெப கூடுகைகள் அநேகமாக. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் சுவாமி. நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக எங்களை மாற்றும், ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்கிறவர்களாய் எங்களை மாற்றும். ஊக்கமான ஜெபத்தால் எங்களால் ஆண்டவரே வெற்றி கொள்ள முடியும் என்கிற அந்த அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இவ்வளவு நேரம் பேசின அந்த வார்த்தைகள் ஆண்டவரே ஒவ்வொன்றும் எங்கள் உள்ளத்தில் பதியத்தக்கதாக, அந்த அடிப்படையில நாங்கள் வாழத்தக்கதாக மனமாற்றத்தை ஆண்டவரே கட்டளையிட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென்.